ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த சைனீஸ் ட்ராமாவோட எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க ட்ராமாக்குள்ளே போகலாம். லாஸ்ட் எபிசோட் எப்படி முடிஞ்சிருக்குன்னா, நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவர் ரெடி பண்ண டிசைனெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த சாவோ சார் வந்து சொல்லுவார், இந்த டிசைன்லாம் நீ தான் பண்ணியா, உன்ன மாதிரி ஆளுங்களாம் எப்படி செலக்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஷாக்கிங்காக எழுந்திரிப்பார். ஸோ அதுக்கடுத்து என்ன நடக்குதுன்னு நம்ம இந்த எபிசோடில் பார்ப்போம். ஸோ அப்படி சொன்னோன்னே தான் தங்கச்சிக்காரிக்கு ரொம்பவே ஹாப்பியாகுது. நல்ல வேலை இன்னைக்கு ஹீரோயினி ஒழிஞ்சிட்டா அப்படின்ற மாதிரி. ஆனால் அதுக்குள்ளே இந்த சாவோ சார் ஒரு ட்விஸ்ட்டை ரிவீல் பண்ணுறாரு. என்னென்னா அவருக்கு இந்த டிசைன் ரொம்பவே பிடிச்சி போயிருக்கு போல். ஒரு ஷாக்கிங்கில் தான் அப்படி சொல்லியிருப்பாரு. உடனே ஹீரோயினிட்ட, நீ சூப்பராக பண்ணியிருக்கமா, இதனாலே நான் அந்த ப்ராஜெக்டை டபுள் ஆக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு குட் நியூஸையும் சொல்கிறாரு. நம்ம ஹீரோயினையும் எல்லாருமே பாராட்டிட்டு இருக்காங்க. அப்போ இந்த தங்கச்சிக்காரி வந்துட்டு, சாதாரண கிளீனர் நீ எப்படி இதெல்லாம் பண்ண அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினி ரொம்பவே தரக்குறைவாக பேசுகிறா. அப்போ அந்த இடத்துக்கு இந்த செக்ரட்டரி வராரு. அவர் வந்ததுமே, நீங்கள் இன்றைக்கி ரொம்ப நல்ல காரியம் பண்ணியிருக்கீங்க, ஸோ நாங்கள் உங்களுக்கு ப்ரமோஷன் கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினியை வந்து சீனியர் டிசைனராக மாற்றிடுறாங்க. ஸோ அதை கேட்டோடனே ஹீரோயினிக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. இந்த தங்கச்சிக்காரிக்கு என்னடா ஒரே நாளில் இவ்வளோ அதிசயம் நடக்குதுன்ற மாதிரி அவளுக்கு நெஞ்சு வலியே வந்துடும் போல். ஸோ அப்படி நடந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்து சிரிச்சுட்டு அங்கேருந்து கிளம்புறான். அவன் போகிறத பார்த்ததுமே ஹீரோயினி அவன் பின்னாடியே போயிட்டு ஹீரோவை கூப்பிட்டு அவனை ஒரு சந்தோஷத்தில் ஹக் பண்ணிக்கிறா. ஸோ ஹீரோக்கு ஒரு செகண்ட் உலகமே ஸ்டாப் ஆகுது. ஐயோ என்னடா டக்குன்னு ஹக் பண்ணிட்டான்ற மாதிரி. ஹீரோயினி அப்போ ரியாலிட்டிக்கு வந்துட்டு, ஐயோ மன்னிச்சிடுங்க, நான் ஏதோ சந்தோஷத்தில் ஹக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அங்கேருந்து ஓடிடுறா. இப்போ ஹீரோயினி அங்கேருந்து அவளோட பிளேஸ்க்கு வந்து உட்காந்து அவளோட வேலையை பார்க்குறா. ஸோ அங்கே இருக்கிற எல்லாருமே வந்துட்டு இன்றைக்கி சூப்பராக பண்ணன்னு சொல்லி இவளை ரொம்பவே என்கரேஜ் பண்ணுறாங்க. இதெல்லாம் கேட்க கேட்க இந்த தங்கச்சிக்காரிக்கு ரொம்பவே காண்டாகுது. ஸோ ஹீரோயினி ஏதாவது பண்ணணுமேன்னு சொல்லிட்டு அப்போ அவகிட்ட எந்திரிச்சு போய், ஏன் ஹீரோயினி, இப்போ தான் நீ சீனியர் டிசைனராக ஆகிட்டல, ஸோ எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு சின்ன ட்ரீட் மாதிரி கூட அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, சரி நான் இன்றைக்கி உங்களுக்கு டின்னர் வாங்கி தரேன், எந்த ஹோட்டல் போகலான்ற மாதிரி ஹீரோயினி கேட்க, அதுக்கு இந்த தங்கச்சிக்காரி ஒரு எக்ஸ்பென்சிவான ஹோட்டல் சொல்கிறா. ஆனால் அது அவ்வளோ எக்ஸ்பென்சிவானதுன்னு நம்ம ஹீரோயினிக்கு தெரியாது. ஸோ அவளும் வந்துட்டு, சரி நான் இன்றைக்கி நைட்டு உங்களை அங்கேயே கூப்பிட்டு போகிறேன்ற மாதிரி சொன்னோன்னே எல்லாருமே ரொம்ப ஷாக்காக பார்க்குறாங்க. என்ன ஹீரோயினி கன்ஃபார்மாக தானே சொல்கிறா அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, ஆமாம் கன்ஃபார்மாக தான் சொல்கிறேன், நம்ம எல்லாருமே போய் சாப்பிட்லான்ற மாதிரி. இப்போ நைட் டைம் ஆயிடுச்சு. ஹீரோயினி அவள் பசங்க கிட்ட எல்லாமே இன்றைக்கி அம்மாவை வந்து சீனியர் டிசைனராக ப்ரமோட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னேன்னே பசங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஸோ அவங்களாம் வந்து ஹீரோயினுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இன்றைக்கி அம்மா அதனால் உங்கள் எல்லாருமே ஒரு சூப்பர் ஹோட்டல் கூப்பிட்டு போய் நல்ல சாப்பாடு வாங்கி தர போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ அந்த இடத்துக்கு ஹீரோயினி கூட ஒர்க் பண்ணுற பொண்ணுங்க, அதுக்கப்புறம் இந்த தங்கச்சிக்காருமே வரா. ஸோ அதுலேருந்து ஒரு பொண்ணு சொல்கிறா, என்ன ஹீரோயினி உண்மையாகவே இங்கே தான் வாங்கி தர போறியான்ற மாதிரி கேட்க, அப்போ ஹீரோயின் சொல்கிறா, எதுக்கு எல்லாருமே இதுவே கேட்குறீங்க, இந்த ஹோட்டல் அவ்வளோ எக்ஸ்பென்சிவா அப்படின்ற மாதிரி கேட்க, அப்போ இன்னொரு பொண்ணு சொல்லுது, ஆமாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ், குறைஞ்சது 10,000 பில்லு வருன்ற மாதிரி சொன்னோன்னே ஹீரோனுக்கு செம்ம ஷாக்காக ஆகுது. அதை கேட்டோன்னே தங்கச்சிக்காரி, சீனியர் ஆஃபீஸராக ஆகிட்ட உங்ககிட்ட காசு இல்லையா, என்ன எங்களுக்கு ட்ரீட் கொடுக்க முடியாதா அப்படின்ற மாதிரி கலாய்க்கிறா. ஸோ தன்னோட அம்மாவை கலாய்க்கிறத பார்த்தோன்னே இந்த சின்ன பசங்க வந்துட்டு, அதெல்லாம் இல்லை, எங்கள் அம்மா இன்றைக்கி ட்ரீட் கொடுப்பாங்க, எல்லோரும் வாங்க போய் சாப்பிட்லான்ற மாதிரி இந்த முந்திரி கொட்டைங்க முந்திட்டு வாயை விட்டுருச்சுங்க. ஸோ ஹீரோனி வேறு வழி இல்லாமல் எல்லாருமே கூட்டிகிட்டு போகிறா. இப்போ எல்லாருமே அந்த டேபிளில் வந்து உட்காராங்க. வந்ததுமே இந்த தங்கச்சிக்காரி சொல்கிறா, நானே ஃபுட்டை ஆர்டர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பயங்கர எக்ஸ்பென்சிவான ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணிகிட்டு இருக்கா. அதை பார்த்தோன்னே ஹீரோனிக்கு கொஞ்சம் ஜர்க்காகுது. பட் இருந்தாலும் அதை காமிச்சிக்காமல் இருக்கா. கூட இருக்கிற பொண்ணுங்களாம் சொல்லுது, எதுக்கு இவ்வளோ எக்ஸ்பென்சிவான ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணுற இந்த மாதிரி கேட்க, நம்ம ஹீரோயினி தானே காசு கொடுக்க போகிறா, அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம சீனியராகவும் ஆகிட்டா, ஸோ அதெல்லாம் அவள் மேனேஜ் பண்ணிப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமாக போடவும், அப்போ இந்த பொண்ணுங்களுக்கு மனசு கேட்கவே இல்லை. ஸோ அந்த பொண்ணுங்க சொல்லுது, இல்லை நம்ம வந்து குறைச்ச வழியிலே சாப்பிட்லாம், அந்த ஃபுட்டெல்லாம் மாற்றிக்கிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ இந்த சின்ன பிள்ளைங்க வந்துட்டு, அதெல்லாம் இல்லை நீங்கள் சாப்பிடுங்க, எங்கள் அம்மா அதெல்லாம் பார்த்துப்பாங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, இங்கே பாரு ஹீரோயினி, நம்ம ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணிட்டா ஓகே தான், ஆனால் இப்போ நம்ம அதுக்கான பில்லை கட்டலைன்னா நம்மளை அரெஸ்ட் பண்ணிடுவாங்கன்ற மாதிரி இந்த தங்கச்சிக்காரி சொல்லவும், ஒன்று சின்ன பிள்ளைங்களாம் சொல்லுது, நீயும் பார்க்க தானே போகிற என்ன நடக்குதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே ஒரு கட்டு கட்டிடுறாங்க. இப்போ எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பில் கட்டுறதுக்காக அங்கே போகிறாங்க. அங்கே போனதுமே ஹீரோயினி எவ்வளோ ஆச்சுன்ற மாதிரி கேட்க, அவங்கள ஒரு பிக் அமௌண்ட்டை சொல்கிறாங்க. அவ்வளோதான், ஹீரோயினுக்கு அதை கேட்டதுமே தலை சுற்றுது. இது அந்த தங்கச்சிக்காரை பார்த்து நக்கலாக சிரிக்கிறா, கூட ஹீரோயினையும் கலாய்க்கிறா. அவ்வளோதான், சின்ன பசங்களை சொல்லவா வேணும், அம்மா நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாக் கார்டு மாதிரி எடுத்து கொடுக்குறாங்க. அதை பார்த்ததுமே அவங்க வந்து ரொம்ப கம்மியாக சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே ஹீரோயினிக்கும் செம்ம ஷாக் ஆகிடுது. இந்த தங்கச்சிக்காரிக்கு அதுக்கு மேலே, உங்களுக்கு எப்படி இந்த கார்டு கிடச்சிது அப்படின்ற மாதிரி இந்த ஹீரோயினி கேட்க, அதுக்கு அந்த பசங்க சொல்லுது, அம்மா இதெல்லாம் கவலைப்படாதீங்க, இது எங்களுக்கான டிஸ்கவுண்ட்
கூப்பன் மாதிரி தான்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கானுங்க. தென் அதுக்கப்புறம் இந்த தங்கச்சிக்காரியை பார்த்துட்டு, இனிமேல் எங்கள் அம்மா கிட்ட வம்பு வளர்க்கணும்னு வச்சுக்காத, எங்கள் அம்மாவை இனிமேல் நீ ஹர்ட் பண்ணால் உனக்கு அவ்வளோதான்ற மாதிரி இந்த சின்ன பிள்ளைங்க அவளுக்கு ஒரு மிரட்டலை விடுதுங்க. ஸோ ஹீரோயினி வந்துட்டு சரி வாங்க நம்ம வீட்டுக்கு போகலான்ற மாதிரி பசங்க எல்லாருமே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இப்போ வீட்டுக்கு போனால் ஹீரோயினி அவள் பசங்க எல்லாத்துக்குமே இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் ஃபீட் பண்ணிட்டு இருக்கா. அப்போ காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு கேட்குது. யாருன்னு போய் எந்திரிச்சு பார்த்தா இந்த தங்கச்சிக்காரி தான். அவள் வீட்டை சுற்றி பார்க்குறேன்னு சொல்லிட்டு உள்ளே வருவா. ஸோ வரும்போது பரவாயில்ல, அந்த பிரசிடென்ட் வந்துட்டு உங்களுக்கு நல்ல வீடை தான் பிடிச்சி கொடுத்துருக்காரு, உங்களுக்கு பிச்சை போட்டிருக்காரா, உன் டிரைவர் ஹஸ்பண்டையும் உன்னையும் பார்த்தா பாவமாக இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு உள்ளே வந்தவ ஹீரோயினியோட ஜூஸை வந்து கீழே ஊற்றிட்டு அதில் மேங்கோ ஜூஸை ஊற்றி வைக்கிறா. நம்ம ஹீரோயினிக்கு மேங்கோ ஜூஸ்னால் அலர்ஜி போல், பட் ஹீரோயினிக்கு அது தெரியாது. ஸோ அப்போ அவளுக்கு ஃபோன் வருது நம்ம ஹீரோயினிக்கு. அது நம்ம ஹீரோ பையன் தான். அவன் கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் ஒரு பிஸ்னஸ் ட்ரிப்புக்கு வந்திருக்கேன், வரதுக்கு 2-3 நாள் ஆகும், ஸோ அது வரைக்கும் பிள்ளைங்களை பார்த்துக்கோ, நீயும் பத்திரமா இருந்துக்கோ, நான் எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னேனே. சரிங்க நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், நீங்கள் பொறுமையாகவே வாங்கன்னு சொல்லிட்டு இவன் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ பாப்பாவை பார்த்தோம்னா பாப்பா ஒரு சாப்பிட்டுட்டு தாகமாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஜூஸ் எடுத்து குடிக்கலான்னு சொல்லிட்டு ஹீரோயினியோட ஜூஸ் எடுத்து குடிச்சிடுறா. ஸோ அதை குடிச்சு கொஞ்ச நேரத்துலேயே பாப்பா மயக்கம் போட்டுடுறா. இப்போ பசங்க எல்லாருமே பாப்பா மயக்கம் போட்டுட்டான்னு சொல்லி அம்மாவை கூப்பிடும்போது ஹீரோயின் அங்கே ஓடி வந்துட்டு பிள்ளையை பார்த்ததுமே ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போகிறா. அங்கே வந்து ஹீரோட ஃப்ரெண்டு தான் டாக்டர் போல். ஸோ வந்துட்டு நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, எனக்கு பாப்பா பற்றி தெரியும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உள்ளே போயிட்டு கொஞ்சம் நேரம்னா என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரி பாப்பாவுக்கு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஹீரோயினிக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. பாப்பாவுக்கு மேங்கோன்னா அலர்ஜி, ஸோ அது சம்மந்தப்பட்ட எந்த சாப்பாடும் பாப்பாவுக்கு கொடுக்காதீங்கன்ற மாதிரி சொன்னோன்னே ஹீரோயின் வந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறேன். ஏன்னா அவளுக்கும் மேங்கோ அலர்ஜி. இவள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படின்னா, எனக்கு பிறந்த 5 குழந்தைங்களும் இந்த 5 குழந்தைங்களுக்கும் ஒரே நாள் தான் பர்த்டே, அது மட்டும் இல்லாமல் இவங்க காலையுமே ரெட் கலரில் மச்சம் இருக்குது, பார்த்ததுக்கு இந்த பாப்பாவுக்கும் என்ன மாதிரி மேங்கோன்னா அலர்ஜி, இதெல்லாம் எப்படி கோஇன்சிடென்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போதே இந்த ஃப்ரெண்டுக்காரன் சொல்கிறான், கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, இனி பாப்பா வந்து நீங்கள் பத்திரமா பார்த்துக்கங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வெளியே வரான். ஸோ வெளியே வரும்போது ஆப்போசிட்டில் ஹீரோ பயந்துட்டே ஓடியாரான். ஸோ அவனை ஸ்டாப் பண்ணி, இங்கே பாரு பயப்படாத, பாப்பாவுக்கு ஒன்றும் இல்லை, நான் வந்து அவங்கக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், என்னடா உன் ஒய்ஃப் இவ்வளோ அழகாக இருக்காங்க, ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்க, உன் பசங்க எல்லாருமே ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க, ஆனால் முன்னாடி ஒருத்தையை கட்டியிருந்தையே, எப்போ பார்த்தாலும் பிள்ளைங்களை விட்டுட்டு ஷாப்பிங்க அப்படி இப்படின்னு சுற்றுவா, நல்லவளாக இருக்கிறாங்க இவங்க, ஸோ நீ வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு உன்னோட ஃபீலிங்ஸை வந்து அவங்ககிட்ட சொல்லிடு, விட்டுறாத அப்படின்ற மாதிரி சொன்னேனே. ஹீரோக்கும் வந்துட்டு ஆமாம் இவன் சொல்கிறதும் கரெக்டான்ற மாதிரி இருக்குது. ஸோ அவன் வந்துட்டு சரிடா நீ போ, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ உள்ளே வரேன். உள்ளே வந்து பார்த்தா அந்த ஹீரோயின் வந்துட்டு பாப்பா பக்கத்துலேயே தூங்கிட்டு இருக்கா. ஸோ அவனோட கோட்டை கழட்டி அவளுக்கு போடும்போது அவள் முழிச்சிக்கிறான். அப்படி முழிக்கும் போது டக்குன்னு ஹீரோ போய் ஹக் பண்ணிவிட்டு, சாரிங்க என்னால் தான் பாப்பாவுக்கு இப்படி ஆச்சு, நான் தான் சரியாக பார்த்துக்கலன்ற மாதிரி சொல்லிட்டு அழுகிறா. அவன் வந்துட்டு இல்லை உனக்கு இதை பற்றி தெரியாதுல்ல, ஸோ அதனால் விட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் கொஞ்சம் கம்ஃபர்ட் பண்ணிகிட்டு இருக்கான். கம்ஃபர்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஹீரோனி, நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணுன்ற மாதிரி சொல்லிட்டு, நான் தான் இந்த ஃபுஜி கம்பெனியோட பிரசிடென்ட் அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஹீரோனி சிரிக்க ஆரம்பிச்சிட்டா. போங்க நீங்கள் எப்போ பார்த்தாலும் இப்படி தான் காமெடி பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்ற மாதிரி சொன்னேன். என்னது காமெடி, ஆனால் உண்மையை தான் சொல்கிறேன். ஆமாம் நீங்கள் உண்மையை சொல்கிறீங்க, ஆனால் அதில் கொஞ்சம் பொய் இருக்குது, நீங்கள் அந்த பிரசிடென்ட்டோட டிரைவர் தானே அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறா. ஹீரோக்கு வந்துட்டு ஐயோ ஒரு பொய்யை சொல்லிட்டு இப்போ ஒரு உண்மையை சொன்னால் கூட நம்ப மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவன் மூளை குழம்பி போய் அங்கேயே நின்றுட்டு இருக்கிறான். சரி ஹீரோயினுக்கே கொஞ்சம் தெளிவாக புரிய வைப்போமேன்னு சொல்லிட்டு சொல்ல வரும்போது அதுக்குள்ளே இந்த ஃப்ரெண்டுக்காரி வந்து ஹீரோ பிடிச்சி தள்ளி விட்டுட்டு ஹீரோயினிக்கிட்ட போய், ஏன் ஹீரோயினி உனக்கு ஏதாவது ஆயிடுச்சா, உன்னை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணதான் எனக்கு நியூஸ் வந்துச்சு, நான் ரொம்பவே பயந்துட்டேன் தெரியுமா இந்த மாதிரி கேட்க, இங்கே பாடி எனக்கு எதுவும் ஆகலை, என் பொண்ணுக்கு தான் உடம்பு சரியில்லை அப்படின்ற மாதிரி சொன்னேனே. சரி உனக்கு எதுவும் ஆகலை, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம்தான்ற மாதிரி இவன் ரொம்பவே கேரிங்காக பேசிகிட்டு இருக்கா. அப்போ தான் ஹீரோ பார்த்ததுமே, ஓ ஹீரோ சார் நீங்கள் தான் இவளோட ஹஸ்பண்டா, ஹாய் அப்படின்ற மாதிரி இன்ட்ரடியூஸ் ஆகுறா. ஸோ அப்போ வந்து ஹீரோ நீங்கள் பாரு ஓவராக பல்ல காட்டாதான் அவன் ஏன் ஹஸ்பண்டுன்ற மாதிரி சொன்னேன். ஏய் நான் கொடுத்த கிஃப்ட் என்னடி ஆச்சுன்ற மாதிரி கேட்க, அது ஹீரோ கேட்டுருந்தான். என்ன கிஃப்ட்டுன்ற மாதிரி கேட்கும் போது டக்குன்னு ஹீரோனி அவளோட வாயை பார்த்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் காதில் போயிட்டு, இங்கே பாரு அவனுக்கு இதை பற்றி தெரியாது, அது மட்டும் இல்லாமல் நாங்கள் 2 பேரும் இன்னும் அந்த ஸ்டேஜுக்கெலாம் போகவே இல்லை, ஸோ இப்போயும் வேலையை ஸ்டாப் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவளை திட்டுறா. அப்போ வந்து சொல்கிறேன், நானே உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு வந்தேன் தெரியுமா,
ஏன்னா வந்து இந்த ஃபுஜி கம்பெனி இருக்குல்ல, இப்போ அவங்க ஜுவல்லரி ஷாப்பை ஒன்றா தான் நடத்திட்டு இருந்தாங்க. ஆனால் 5 வருஷத்துக்கு முன்னாடி அது தனியாக தான் இருந்துச்சு. இந்த பாஸ் இருக்கான்ல, அந்த பிரசிடென்ட்டுன்னு சொல்கிறாங்களே, அவனை இன்ன வரைக்கும் யாருமே பார்த்ததே இல்லை. அவன் வந்ததுக்கப்புறம் அந்த ஜுவல்லரி ஷாப்பையும் சேர்த்து வளைச்சி போட்டுக்கிட்டான். அது மட்டும் இல்லாமல் அவன் பொண்டாட்டிக்கு அதில் பாதியை வேற கொடுத்துட்டானா அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இந்த ஃப்ரெண்டுக்காரி ஒன்று ஒன்றா சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோனிக்கு ரொம்பவே காண்டாகுது. அப்போ வந்து அவ சொல்கிறா, அந்த பிரசிடென்ட் மட்டும் என் மூஞ்சுக்கு நேரம் வரட்டும், மண்டே உடைக்கிறேன்ற மாதிரி சொன்னோன்னே இவங்க 2 பேரும் நம்ம ஹீரோ பற்றி தான் பேசுகிறாங்க. அவன் வந்துட்டு எதுக்கு இப்போ நீங்கள் அவரை கரைச்சி கொட்டிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி கேட்க, அப்போ ஹீரோனி சொல்கிறா, ஓ நீ அவருக்கு டிரைவராக தானே வேலை பார்க்குற, உன் ஆள் என்னென்னலாம் பண்ணுறான்னு பார்த்தியா அப்படின்ற மாதிரி கேட்க, இங்கே பாரு எங்களோட வைஸ் பிரசிடென்ட் வந்து ரொம்பவே நல்லவர், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவார், அவரை பற்றி இப்படிலாம் பேசக்கூடாதுன்ற மாதிரி சொன்னோன்னே, நீ அவருக்கு புராண பாட்டெலாம் பாடிட்டு இருந்தனா நீ வீட்டுக்கே வரக்கூடாது, இங்கே இருந்துக்கோன்ற மாதிரி சொன்னோன்னே அவன் வந்துட்டு சரி நான் எதுவுமே பேசலன்ட்டு அப்படியே உட்காந்துனா. இப்போ அவங்க 2 பேரும் பயங்கரமாக காசிப் பண்ணிட்டு இருக்காளுங்க. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம ஹீரோட ஆஃபீஸில் தான் காட்டுறாங்க. அவன் பயங்கரமாக எதையோ நினச்சி யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ இந்த ஃப்ரெண்டுக்காரே, அப்படி என்னத்தை தான் யோசிக்கிற, அதான் ப்ராஜெக்ட் நல்லபடியாக முடிஞ்சில்ன்ற மாதிரி சொன்னோன்னே, அதெல்லாம் இல்லைடா, எனக்கும் ஹீரோயினுக்கும் நடுவில் ஏதோ ஒன்று தடங்களாக இருக்குது, அது என்னன்னு தான் தெரியலன்ற மாதிரி சொன்னோன்னே, இங்கே பாரு அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீ வந்து உன்னோட ஐடென்டிட்டியை வந்து ரிவீல் பண்ணாதனால தான் உனக்கு இவ்வளோ பிரச்சனை, நீ மட்டும் போயிட்டு எனக்கு இவ்வளோ பெரிய பங்களா இருக்குது, இவ்வளோ பெரிய கம்பெனி இருக்குது, நான் பணக்காரன்ற மாதிரி சொல்லு, அவள் அப்படியே மயங்கிடுவா, அவள் ஒன்று திட்டமாட்டா, உங்கள் ரிலேஷன்ஷிப்க்கு எதுவும் ஆகாதுன்ற மாதிரி சொன்னோன்னே, அப்போ ஹீரோ சொல்கிறான், நீ நினைக்கிற மாதிரி பொண்ணு அவள் கிடையாது, என்னோடய ஃபஸ்ட் ஒய்ஃப் மாதிரி முக்கியமாக கிடையவே கிடையாது, அவள் ரொம்ப நல்ல பொண்ணு, அவளுக்கு இந்த காசு பணத்துலலாம் இன்ட்ரெஸ்டே இல்லை. ஸோ நான் அவள்கிட்ட வந்துட்டு நான் உண்மையாக சொன்னேன்னா நான் அவகிட்ட ஏமாற்றிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சோடனே அவள் ரொம்பவே கஷ்டப்படுவா, என்னை விட்டுட்டு போயிடுவாளோன்னு பயமாக இருக்குன்ற மாதிரி சொன்னோன்னே, இங்கே பாரு இப்படி பயந்துட்டே நினச்சிக்கேன், ஆக்சுவலாக உன் ஒய்ஃப் ரொம்பவே அழகாக இருக்காங்க, இப்போ மட்டும் அவங்க உன்னை கல்யாணம் பண்ணலன்னா நான் கல்யாணம் பண்ணியிருப்பேன்ற மாதிரி சொன்னோன்னே ஹீரோ வந்துட்டு டேய் வாய் அடக்குடா அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, சரி சரி அப்போனா நீ போய் உன்னோட ஃபீலிங்ஸ் என்னன்னு சொல்லு, கண்டிப்பாக அவள் மற்ற பொண்ணுங்க மாதிரி தான் இருப்பான்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கு வந்துட்டு ஹீரோ இல்லவே இல்லை, எனக்கு அவளை பற்றி தெரியும், நான் எப்படியாச்சும் என்னோடய ஃபீலிங்ஸை அவகிட்ட சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு இவன் கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டே இருக்கான். இப்போ நம்ம ஹீரோயினி அவன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த செக்ரட்டரி பையன் வந்துட்டு, இந்தாங்க மேடம் உங்கள் ஹஸ்பண்ட் இந்த சாப்பாடு கொடுக்க சொன்னாருன்ற மாதிரி சொன்னோடனே அவளுமே வாங்கிக்கிறா. ஸோ அவள் கூட வேலை பார்க்குற எல்லாருமே உன் ஹஸ்பண்ட் ரொம்பவே லவ்லியாக இருக்காரு, ரொமான்டிக்காக இருக்காருன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது இதை கேட்க கேட்க இந்த தங்கச்சிக்காரிக்கு ரொம்பவே காண்டாகுது. ஸோ அப்போ ஒரு பொண்ணு வர, அவள் வந்துட்டு நம்ம கம்பெனி ஆரம்பித்து 5 வருஷம் ஆச்சு, ஸோ நாளைக்கு வந்து நம்ம 5th ஆனிவர்சரியை கொண்டாட போகிறோம், இதில் வந்து நம்ம பிரசிடெண்ட்டோட அம்மா அப்பா அதாவது மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஃபூ கலந்துக்க போகிறாங்க, ஸோ எல்லாருமே கரெக்ட் டயத்துக்கு வந்துடுங்க, எந்த ஒரு பிரச்சனையுமே பண்ணிடாதீங்கன்ற மாதிரி சொன்னோன்னே எல்லாருமே சரின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இந்த தங்கச்சிக்காரி வந்து இதை வச்சு நம்ம ஹீரோயினை எப்படியாவது பழி வாங்கிடணும், எல்லாருக்கும் முன்னாடியே அசிங்கப்படுத்திடணும்னு சொல்லிட்டு ஒரு மாஸ்டர் பிளான் கிரியேட் பண்ணிட்டு இருக்கா. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த தங்கச்சிக்காரி ஒரு நெக்லஸ் பாக்ஸ் எடுத்து வந்து ஹீரோயினி கிட்ட கொடுக்குறா. ஆளுக்கு ஒன்றுமே புரியல, என்னன்ற மாதிரி கேட்க, இது மிஸ்ஸஸ் ஃபூக்காக ஸ்பெஷலாக செஞ்ச நெக்லஸ், ஸோ இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ், இதோட மதிப்பு வந்து 100 மில்லியன், ஸோ இதை போய் நீ அவங்ககிட்ட கொடுத்துட்டு வான்ற மாதிரி சொன்னோன்னே ஹீரோயின் வந்துட்டு நான் ஏன் பண்ணணும், அதெல்லாம் பண்ண முடியாதுன்ற மாதிரி சொன்னோன்னே அவள் வந்துட்டு இப்போ தான் நீ சீனியர் ஆகிட்டல, அப்போ நான் சொல்கிறத கேட்டு தான் ஆகணுன்ற மாதிரி சொன்னோன்னே அதெல்லாம் என்னால் பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்கிறா. ஒன்று இந்த தங்கச்சிக்காரி சொல்கிறா, இங்கே பாரு உங்கள் அம்மாவை எரிச்ச அஸ்தி எங்ககிட்ட தான் இருக்குது, ஸோ ஒழுங்கு மாதிரியே தான் நான் சொல்கிறத கேளு, இல்லாட்டினா உங்கள் அம்மாவோட அஸ்தியை நான் சாக்கடையில் கொட்டிடுவேன்ற மாதிரி சொன்னோன்னே ஹீரோயினி அப்படிலாம் பண்ணாத, நான் போய் கொடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு போகிறா. இப்போ நம்ம ஹீரோ அவங்க அம்மா அப்பா பார்க்குறதுக்காக வந்திருக்கான், கூடவே குட்டி பசங்களையும் கூப்பிட்டு வந்திருக்கான். ஸோ அவங்க பசங்க எல்லாருமே வந்துட்டு பாட்டிக்கிட்ட ரொம்பவே சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, என்னப்பா தம்பி ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்து வச்சுருக்கேன், எங்கள் கிட்டலாம் சொல்லவே இல்லைன்ற மாதிரி சொன்னோன்னே, பாட்டி அவங்க பொண்ணு இல்லை எங்கள் அம்மா, எனக்கு அவங்கள ரொம்பவே பிடிச்சிருக்குன்ற மாதிரி இந்த பசங்க ஒரு கமெண்ட்டாக எடுத்து வைக்கிதுங்க. பார்த்தா அதுக்கு நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அவ்வளோதான், பாட்டிக்கு ஒன்றுமே புரியல, என்னடா எங்கள் கிட்ட கூட சொல்லாமல் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்திருக்க, நான் மட்டும் இப்போ உண்மையை சொல்லி உங்கள் 2 பேருக்கு கிராண்டாக கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன்ற மாதிரி சொன்னோன்னே, அம்மா அப்படிலாம் பண்ணாதீங்க, நான் இன்னும் ஒரு சில வேலையெல்லாம் முடிக்க வேண்டியது இருக்குது, அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நானே ஹீரோனிக்கிட்ட சொல்கிறேன்ற மாதிரி சொன்னோன்னே அவங்களும் சரி சரி ஏதோ பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேட்குது. அம்மா இருங்க நான் போய் யாருன்னு பார்க்குறேன்னு சொல்லிட்டு இவன் போய் ஓப்பன் பண்ணுவான். பார்த்தா ஹீரோயினி தான். ஸோ டக்குன்னு கதவை சாட்டு உள்ளே வந்துட்டு
உடனே அவங்க அம்மா கிட்ட போயிட்டு, அம்மா என் பொண்டாட்டி தாம்மா வந்திருக்கா, அவள் என்ன நினைப்பான்னு எனக்கு தெரியலம்மா, நான் மாட்டிக்கிட்டேம்மா, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்றமா சொன்னோன்னே, நீ ஒன்றும் பயப்படாத, போய் உன் ஒய்ஃபை உள்ள வர சொல்லுன்றமா சொன்னோன்னே, என்னோட ஐடென்டிட்டியை நான் என் பொண்டாட்டி கிட்ட ரிவீல் பண்ணவே இல்லைம்மா, ஏன்னா அவன் நல்லவளா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நான் ஏழையாக நடிச்சிட்டு இருக்கேன்றமா சொன்னோன்னே, அம்மா பயங்கரமாக முறைக்கிறாங்க. சரி அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வா, நான் பார்த்துக்கிறேன்றமா சொன்னோன்னே, இவனும் சரி அம்மா நான் போய் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு வரான். அப்போ அவங்க வந்து ஹீரோயினை பார்த்ததுமே, என்னம்மா மருமகளே நல்லா இருக்கியான்ற மாதிரி கேட்க, ஹீரோக்கு பக்குன்னு ஆயிடுது. ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல, என்னது மருமகளேவா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாம் என் மருமக தான் அந்த நெக்லஸ் எட்டு வரதா சொன்னாங்கன்ற மாதிரி சொன்னோன்னே, இல்லை ஆண்டி நான் வந்து உங்கள் மருமக இல்லை, இதை வந்து கொடுக்க சொன்னாங்க, அதனால தான் வந்தேன்ற மாதிரி சொன்னோன்னே, ஓ அப்படியா சரிம்மா சரி நீங்கள் என்ன இங்கே பண்ணுறீங்கன்ற மாதிரி ஹீரோவை பார்த்து கேட்க, இல்லைம்மா எனக்கு இவங்களை நல்லாவே தெரியும், இவங்க வந்து எனக்கு அம்மா அப்பா மாதிரி, ஸோ நான் இவங்களை வந்து பார்க்கறதுக்காக வந்திருக்கேன்ற மாதிரி சொன்னோன்னே, ஓ அப்படியா சரி, அம்மா நம்ம பிள்ளைங்க இங்கே தான் இருக்காங்கன்னு பிள்ளைங்கள நோட் பண்ணிடுறான். ஸோ அவன் வந்து சொல்கிறான், இல்லை இவங்க கூட நல்லா பாண்டிங் இருக்குது எங்களுக்கு, ஸோ அதனால தான் பிள்ளைங்களை கூப்பிட்டு வந்து பார்க்கறதுக்காக வந்தோம், பார்த்ததுக்கு இன்றைக்கி நைட்டு பார்ட்டி வேறு இருக்குல்ல, அதனால தான் பிள்ளைங்களையுமே கூட்டிகிட்டு வர சொன்னாங்க, நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, ஓ அப்படியா சரிங்க வாங்க நம்ம எல்லாருமே பார்ட்டிக்கு கிளம்பலான்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ எல்லாருமே கிளம்பி போகிறாங்க. இப்போ பார்ட்டியுமே ஸ்டார்ட் ஆகுது. நம்ம மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்ஸஸ் பூ வந்துட்டு அதை நல்லபடியாக ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ எல்லாருமே ஹாப்பியாக தான் இருக்காங்க. அப்போ இந்த தங்கச்சிக்காரி இருக்கா இல்லையா, அவள் வந்து மிஸ்ஸஸ் பூ கிட்ட வந்துட்டு, உங்களுக்காக நாங்கள் ஒரு சூப்பரான டைமண்ட் நெக்லஸ் ரெடி பண்ணோம், அதை ஏன் நீங்கள் வியர் பண்ணவே இல்லை, அதோட மதிப்பு வேறு 100 மில்லியன் சொல்லியிருந்தாங்கல்ல அப்படின்ற மாதிரி சொன்னேனே, ஓ அதுவா இரு நான் வியர் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு கொண்டு வர சொல்கிறாங்க. அப்போ அந்த நெக்லஸ் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் வந்து நெக்லஸ் காணோம். அப்போ இந்த தங்கச்சிக்காரி சொல்கிறா, எனக்கு இப்படி நடக்கும்னு நல்லாவே தெரியும், ஏன்னா நான் நெக்லஸை ஹீரோனி கிட்ட தான் கொடுத்து விட்டேன், அவள் தான் அதை எடுத்துருக்கணுன்ற மாதிரி சொன்னேன். ஹீரோனி இல்லைங்க எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை, நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன்ற மாதிரி சொன்னேன். ஹீரோவும் எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்குது ஹீரோனி, நீ அப்படி பண்ணியிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியுன்ற மாதிரி சொல்லுவான். ஆனால் இந்த தங்கச்சிக்காரி சும்மா விடுற மாதிரி இல்லை, இவ தான் திருடிட்டான்னு சொல்லி இவ்வளவே சொல்லிட்டு இருக்கா. ஸோ இப்போ மிஸ்ஸஸ் பூ வந்துட்டு சொல்கிறாங்க, இவ தான் எடுத்தான்னு என்னம்மா ப்ரூஃப் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க, இவன் வந்துட்டு எதுவுமே சொல்ல முடியாமல் இருக்கா. அப்போ வந்து இன்னொன்று சொல்கிறேன், இத்தனை நாளாக நான் உங்ககிட்ட இந்த மாதிரி விஷயத்த சொல்லக்கூடாதுன்னு தான் நினச்சேன், ஆனால் இப்போ சொல்ல வேண்டிய நிலைமை வந்துருச்சு, ஏன்னா இவன் வந்து என்னோட அக்கா தான், இவளுக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு விஷயம் பிடிச்சிருச்சுன்னா அதை மற்றவங்ககிட்ட திருடிப்பா, அதனால தான் இப்போ நெக்லஸையுமே எடுத்துட்டேன்ற மாதிரி சொன்னோன்னே அங்கே இருக்கிற எல்லாருமே ஹீரோனியை தப்பாக பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போ தங்கச்சிக்காரி இருக்காளே, அவள் வந்துட்டு ஹீரோனியோட பேக்கில் தான் அந்த நெக்லஸ் இருக்கும், எனக்கு நல்லாவே தெரியும், அவள் கண்டிப்பாக அதில் தான் வச்சிருப்பா, ஸோ அதை செக் பண்ணி பார்த்தா நல்லாவே தெரியுன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பேக்கை வம்பா ஹீரோனிக்கிட்டேருந்து வாங்கி அதில் இருக்க திங்ஸ் எல்லாம் வெளியே எடுத்து போடும்போது அதில் அந்த நெக்லஸ் இருக்குது. அப்போ அவள் அதை எடுத்துகிட்டு சொல்கிறான், நான் தான் சொன்னேன்ல இவள் தான் எடுத்திருப்பான்னு, எனக்கு நல்லாவே தெரியும், இவன் மட்டும் இல்லை இவள் ஹோல் ஃபேமிலியுமே கூட்டிகிட்டு வந்திருக்கா, கண்டிப்பாக இங்கே இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகலான்னு பிளான் பண்ணியிருப்பான்ற மாதிரி ஹீரோவையும் அந்த குட்டி பசங்களையும் சேர்த்தே அசிங்கப்படுத்துகிறா. அப்போ ஹீரோனிக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, அந்த குட்டி பசங்கள்லாம் அவளை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவள் அந்த 5 பசங்களையும் இப்படி தள்ளி விடும்போது இப்போ ஹீரோட அம்மா வந்து அந்த நெக்லஸை வாங்கிட்டு போய் ஹீரோனிக்கிட்ட நிற்கிறாங்க. ஹீரோயினி வந்துட்டு, இல்லை மேடம் நான் அந்த தப்பு பண்ணவே இல்லை, நான் நம்புங்கன்ற மாதிரி அவள் சொல்லிக்கிட்டே இருக்கா. அப்போ அவங்க அந்த நெக்லஸை வாங்கி ஹீரோயினிக்கு போட்டு வர்றாங்க. ஹீரோயினிக்கு என்னடா இதுன்ற மாதிரி ஒன்றுமே புரியாமல் இருக்கிறா. அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் ஹீரோயினிக்காக தான் அந்த நெக்லஸே ஆர்டர் பண்ணேன், ஸோ யாரும் எதுவும் பேச வேணாம், இதை வந்து நான் சொல்லணும்னு நினச்சேன் ஆனால் மறந்துட்டேன், ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால இப்படிலாம் நடந்துருச்சு, ஸோ யாரும் எதுவும் பேச வேணான்ற மாதிரி சொன்னோன்னே இந்த தங்கச்சிக்காரி கத்த ஆரம்பிக்கிறா. என்ன மேடம் அவள் பண்ண தப்ப நீங்கள் மறைக்க பார்க்குறீங்களான்ற மாதிரி கேட்கும்போது அம்மா திரும்பி பலார்னு ஒன்று கணத்துலேயே விடுறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, யார் பண்ண தப்புக்கு யார் மேலே பழைய தூக்கி போட பார்க்குற, இது யார் பண்ணான்னு எனக்கு நல்லாவே தெரியும், அந்த வீடியோவை ப்ளே பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லும்போது ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் மாதிரி தான் ஓடிட்டுருக்கு. அப்போ நம்ம ஹீரோயினி பாத்ரூம் போகும்போது அவள் பேக்கில் வந்து இந்த தங்கச்சிக்காரி அந்த நெக்லஸை போடுறத வீடியோ எடுத்து வச்சுருக்காங்க. அப்போ வந்து இவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. உடனே அவங்க காலில் விழுந்து கெஞ்ச ஆரம்பிக்கிறா, மேடம் நான் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சு விட்டுருங்கன்ற மாதிரி சொல்லும்போது அதெல்லாம் முடியாது, இப்போ பார்ட்டி நடக்கும்போது இவ்வளோ பெரிய பிரச்சனையை கொண்டு வந்துட்டேன், பார்த்ததுக்கு நெக்லஸை திருடி ஒருத்தவங்க மேலே பழியும் சுமத்திட்டேன், ஸோ நான் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் உன்னை கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன், அவங்க வந்து உன்னை கூட்டிகிட்டு போயிடுவாங்க, இவளை எப்பயே வெளியே கூட்டிகிட்டு போங்கன்ற மாதிரி சொல்லும்போது அங்கே 2 செக்யூரிட்டி வந்து இவளை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அவங்க அதை பற்றி கண்டுக்கிறவே இல்லை. ஹீரோனி கிட்ட போயிட்டு, இங்கே பாருமா நீ எதை பற்றியுமே கவலைப்படாத, உனக்காக நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோனி ரொம்பவே கம்ஃபர்ட் பண்ணுறாங்க.